டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகார கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மருது அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம் வணக்கம். தூய்மை பணியாளருடைய போராட்டம், அதை தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில காவல்துறை நடந்து கொண்ட அந்த அடக்குமுறை, கைது, இதை தொடர்ந்து நேற்றைக்கு நடந்த போராட்டங்கள், இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை இந்த அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா? கண்டிப்பாக. அதற்கு முன்பு ஒரு நிகழ்வை நான் சொல்லிட்டு சொல்லணும்னு நல்லா நினைக்கிறேன். அதாவது RSS உடைய முகமாக இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய மைத்ரேயன் பிஜேபியில பலமுறை இருந்துட்டு அதிமுக பலமுறை போயிட்டு 2 நாட்களுக்கு முன்பு அவர் திமுக சேர்ந்திருக்கிறார். அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. அதாவது மைத்ரேயனோட மனைவி கூட திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. ஆனா மைத்ரேயனுக்கு திமுக அதாவது ஸ்டாலின் வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து அவரை வாரி அணைத்துக் கொண்டார். அது ஒரு நிகழ்வு வச்சுக்கோங்க. அன்றைக்கு இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள். அதுல மங்கம்மா என்ற ஒரு பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப மங்கம்மாவை எங்க வச்சிருக்காங்க? அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல தள்ளிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. மைத்ரேயனுக்கு எங்க இருக்கு? கோபாலபுரத்துல இடம் இருக்கு, ஸ்டாலின் இதயத்துல இடம் இருக்கு. ஒப்பீடுக்காக நான் சொல்ல வரேன். முதல்ல இந்த போராட்டம் என்பது முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா, இது LTUC என்று சொல்லக்கூடிய இடது தொழிற்சங்க மையம் என்ற அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் தோழர் பாரதி தலைமையில் நடைபெறுகின்ற ஒரு போராட்டம். மொத்தமாக 12 மண்டலங்கள் சென்னையில பிரிச்சு வச்சிருக்காங்க. 12 மண்டலங்களா சென்னை மாநகராட்சி பிரிச்சிருக்காங்க. அதுல ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியின் போது அனைத்து மண்டலங்களையும் பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கணும்னு முடிவு செய்தார்கள். அதற்கு எதிராக மிக கடுமையான போராட்டம். அதனால் 2 மண்டலங்கள்ல மட்டும் தூய்மை பணியாளர்களை பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கவில்லை. அந்த போராட்டத்தின் போது இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அந்த NULM என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் போராடும் போது அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை இப்ப நான் வாசிச்சா எனக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொன்றும் பேசி இருக்கிறதுனால அந்த கடிதம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது தலைமை நிலையம் திராவிட முன்னேற்ற கழகம், மு.க. ஸ்டாலின் தலைவர், எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை, பெருநர் ஆணையர் அவர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை, அன்புடையர் வணக்கம். அதாவது எழுதப்பட்ட நாள் 19/1/2021. அவர் சொல்லிட்டே வந்து என்ன சொல்றாருன்னா, அனைவரும் சீன பிரதமர் வருகை, வர்தா புயல், நிவார் புயல் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள். அது மட்டுமன்றி இவர்களில் 30%, 90% பேர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வழியில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியமர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்ற முடிவின் வழக்குக்கு காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கேட்டது யாருங்க? இப்ப இருக்கிற முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர். எவ்வளவு சிறப்பா அந்த கடிதம் நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு எந்த ஒரு தவறுமே இல்லாம எழுதியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அதை பத்தி வாயே பேசாமல் மு.க. ஸ்டாலின் 4 வருடங்களுக்கு முன்பு வைத்த அந்த கோரிக்கைக்காகத்தான் 2,000 பேர் போராடி இருக்கிறாங்க. அவர் 12,000 பேருக்கு கேட்டாரு. 10,000 பேர் அதிமுக ஆட்சியில வேலுமணி இருக்கும் பொழுது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது பிரைவேடைசேஷன் தனியார் மாக்கி விட்டார். அதாவது அரசின் தொழிலாளியாக இருந்தவர்கள், அரசு வேலையாக இருந்தவர்கள், அவர்கள் ஒப்பந்த பணியாக மாற்றப்பட்டு விட்டார்கள். அந்த 2,000 பேரை மட்டும் மாத்தாம இருந்தாங்க கடும் போராட்டங்களுக்காக. அங்கு LTUC சங்கம் மிக வலுவாக இருக்கிற அந்த 2 மண்டலங்களும் மட்டுமே. அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. நான் முக்கியமா என்ன சொல்றேன்னா, இந்த 2 மண்டலங்களிலும் தனியார் மயமாக்கக்கூடாது தூய்மை பணிக்கு என்று ஒரு வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. இதை திட்டமிட்டு திமுகவுடைய இணைய ஊப்பிகள் மறைக்கிறார்கள். ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அந்த வழக்கு அந்த பொருண்மை அந்த சப்ஜெக்ட் மேல நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. இப்போ கோஸ்டேட்டஸ்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க கோர்ட்ல அப்படின்னா, ஒரு வீடு சம்பந்தமானா அந்த வீட்டுல நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. வீடு உடஞ்சு போச்சுன்னு வீடு கட்டுறது எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. இதான் கோஸ்டேட்டஸ். அப்ப வழக்கு நடைபெறுவது அப்படின்னா அது ஆக்சுவலா கோர்ட் ஸ்டேட்டஸ் தான் இருக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் மீறி இங்க ரிப்பன் மாளிகையில மாநகராட்சி மன்ற கூட்டத்துல 2 மண்டலங்களில் தனியாருக்கு தார வேறுபடுங்கிற முடிவுக்கு எடுக்கிறாங்க. அதை கண்டித்து LTUC சங்கம் சார்பாக
கடந்த மாதம் இறுதியில ஒரு 6-7 நாட்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள். அவர்கள் வாங்கிய சம்பளம் 28,000 ரூபாய். ஏதோ திடீர்னு போனாலும் 28,000 வாங்கலைங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து படிப்படியாக அவர்கள் இன்னைக்கு 28,000 வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு சம்பளம் நான் 15,000 தான் கொடுப்பேன் என்று சொல்வது எந்த வகையில நீதி? எங்கே போனாலும் சமூக நீதி அரசு என்று பேசிக் கொள்கிற மு.க.ஸ்டாலின் இந்த சமூக நீதியில் தலித்துகளுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா, ஒடுக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இடம் இருக்கிறதா இல்லை என்பதை அவர்தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறார். ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாம அவர் உட்கார்ந்து கூலி படத்தை பார்த்து ரசிக்கிறார். நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் மக்கள் எந்த நேரத்தில் அடித்து துவைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அந்த நேரத்தில் நான் கூலிப்படம் பார்த்தேன் என்று பதிவு வெளியே வருவது எப்படி இருக்கிறது? இப்போ மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத முதல்வர் என்று எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தான் விமர்சித்தீர்கள். இன்றைக்கு மு.க.ஸ்டாலின் செய்திருப்பது என்ன? திமுகவும் 3 எழுத்து, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு 3 எழுத்து எல்லாமே. திமுகவும் 3 எழுத்து, இன்றைக்கு ராம்கியும் 3 எழுத்து. அப்ப யாருக்காக நீங்க செயல்படுறீங்க நான் கேட்கிறேன். ராம்கி நிறுவனத்தின் யோக்கியது என்ன? தொடர் மோசடி குற்றவாளி. அந்த தொடர் மோசடி குற்றவாளிக்காக இவர்கள் ஆதரவு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்ப 13 நாட்களாக போராடினார்கள். நாங்க தொடர்ந்து அங்க போனோம், நம்ம தோழர் போனோம், நான் போயிருக்கிறேன். ஒரு சிறு அசம்பாவிதமோ அல்லது டிராபிக் ஜாமோ, அதாவது போக்குவரத்து நெருக்கடியோ ஏற்படவே இல்லை. இப்போது ஏற்பட்டது, இந்த போலீஸ் 20-30 வாகனங்களை கொண்டு வந்து அவர்களை ஏற்றப் போகிறோம் என்று தகராறு செய்த போதுதான் ஏற்பட்டது. தூய்மை பணியாளருக்கு தெரியாதா? ஒரு மினி ஜல்லிக்கட்டை போல அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு மக்கள் வந்தார்கள். ஏன் மதுவந்தி கூட வந்தாங்க. மதுவந்தி ஏன் வந்தாங்கன்னு பல பேர் கேட்கறாங்க. நீ ஏன் வரல? நீ வரலன்னா மதுவந்தி தான் வருவாங்க. நீ வரலன்னா பிஜேபிக்காரங்க தான் வருவாங்க, தமிழிசை தான் வருவாங்க. அங்க போராடுகின்ற மக்களுக்கு தெரியாதா தமிழிசை யாருன்னு தெரியாதா? மதுவந்தி யாருன்னு தெரியாதா? வரவங்களை வெளியே போனான்னு சொல்ல முடியும். நீங்கள் எங்கே போனீர்கள்? இன்றைக்கு பக்கம் பக்கமா உட்கார்ந்து கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக இந்த நீலச்சங்கிகள் புகுந்து விட்டார்கள், திமுகவை திட்டுவதற்கு அரிப்புக்காக பயன்படுத்துறாங்க என்று இழிவாக பேசுகிறீர்களே, நீங்கள் எங்கே சென்றீர்கள்? அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் கே.என். நேரு அவர்களும் அதே போல சென்னை மாநகராட்சியுடைய மேயரா இருக்கிற பிரியா அவர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா அதுல உடன்பாடு ஏற்றல, நாங்க அமைதியா போராட அனுமதிச்சிருக்கிறோமே இத்தனை நாட்கள், 13 நாட்கள் போராட அனுமதித்திருக்கிறோம். நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தான் அவங்கள வந்து அங்க இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்ததே தவிர நாங்க அவங்கள கலைஞ்சு போக சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு பேசி இருக்குல்ல. இப்ப நான் அது என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, நீங்க நீதிமன்ற தீர்ப்புக்கு ரொம்ப கட்டுப்படுவீங்க இல்லையா திமுக அரசு? அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப புல்லரிக்குது. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றமாகட்டும் இல்ல மதுரை உயர்நீதிமன்ற சென்னை கிளையாகட்டும், இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மதிப்பதில்லை என்று காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பு கூட பல ஐஏஎஸ் அதிகாரிகளை நேரடியாக வரவழைத்து அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து நாங்க தொடங்க போகிறோம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்தது. நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அந்த தஞ்சாவூர்ல வல்லம் போற பகுதியில. அந்த பல்கலைக்கழகம் ஆக்கிரமிப்பின் கீழ் செயல்பட்டது, எல்லாம் தெரிய வந்தது. அரசு பல முறை உத்தரவு போட்டாங்க. நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நீங்க அது இடிச்சீங்களா? இடிக்கல. அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போன பிறகும் கூட நீங்க என்ன கொடுத்தீங்க? அவர்கள் மாற்று இடம் கொடுக்குறாங்க, நீங்க வாங்கிட்டு போனீங்கல்ல. அப்ப நீங்க சங்கராச்சாரி கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இங்க இருக்கிற சாக்கடை எல்லக்கூடிய பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத பத்தி நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இப்படி வந்து கே.என். நேரு வந்து பேசினாரு, மேயர் பிரியா பேசினாங்க. என்ன பேசினாங்க என்பதுதான் முக்கியம். எங்கள் கோரிக்கை என்ன, அதாவது அந்த போராடுகின்ற தொழிலாளிகளின் கோரிக்கை என்ன, நீங்கள் என்ன சொல்றீங்கிறத பத்தி நான் பேசுறேன். கோரிக்கையை பற்றி நான் பேச மாட்டேன். அங்க மட்டும் கிடையாதுங்க. உயர்நீதிமன்றத்துல அரசின் தலைமை வழக்கறிஞர், அதாவது 2 வழக்குகள் முக்கியமாக நடைபெற்றது. ஒன்று, இந்த போராட்டம் தவறு என்று 13ஆம் தேதி தேன்மொழி என்பவர் வழக்கு தொடுக்கிறார். அந்த அம்மா யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த அம்மாவுக்கு மிக மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி வந்து வாதாடுகிறார். சரி இருக்கட்டும். முதல் நாள் மென்ஷன் பண்றாங்க, அடுத்த நாளே வழக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாலைகளை மறிக்கிறார்கள், அருகிலே உள்ள மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லைன்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் தினந்தோறும் அந்த பாதை வழியாக தான் செல்றோம் போறோம். ஏன் மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த பாதை வழியாக செய்யறாங்க, யாருக்கும் எந்த இடையூறு ஏற்படவில்லை. இது திட்டமிட்டு ஒரு போலீஸை, குறிப்பாக திமுகவினர் அப்படி ஒரு அம்மாவை தயார் செய்து ஏற்பாடு பண்றாங்க. அப்ப இந்த தேன்மொழிங்கிறவங்க இது ஒரு மக்கள். அப்ப அப்படின்னா நீங்க பொதுநலன் என்பது தலித்துகள் வருவாங்களா வரமாட்டாங்களா? அந்த போராடுகின்ற தூய்மை பணியாளர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்ப அவங்களுடைய நலன் பொதுநலன் கிடையாதா? அப்ப நான் மீண்டும் கேட்கிறது, அவங்க சொன்னாங்க இல்லையா 13 நாட்கள் நாங்க போராட அனுமதித்தோம், நீதிமன்றம் சொன்னதுனால வேற வழி இல்லை அப்படின்னா
இங்கே பஞ்சம் நிலம் தொடர்பாக உத்தரவிட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது? லட்சக்கணக்கான ஏக்கரை ஆதிக்க சாதி பண்ணையார்களிடமும் அரசு நிர்வாகமும் அவங்க ஏமாற்றி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டு எவ்வளவு நாள், எத்தனை வருடங்கள் ஆகிறது? ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? அப்ப நீங்க எங்க போவீங்க? அப்ப தூய்மை பணியாளர்கள் என்றால் நீங்க ஒரு நாள் பாப்பீங்க. நீங்க வர்க்கம் இங்க இருக்குது, வர்க்கமும் சாதியும் பின்னி பிணைஞ்சிருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இது ஒண்ணு இருக்கட்டும். இரண்டாவது, 2 வழக்குகள் முக்கியமாக நடைபெற்றது 13ஆம் தேதி. ஒன்று, இந்த தேன்மொழி என்பவர் தொடர்ந்த வழக்கு. அந்த வழக்கிலே அங்க அங்க போராட்டத்தை கைவிடணும், போலீஸ் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டார் சிஜி, தலைமை நீதிபதி. மதியம் நடைபெற்ற வழக்கு மிக மிக முக்கியமானது. இவர்கள் மீது, அதாவது இந்த பணியை தனியார் மயமாக்க கூடாது என்று தொடுத்த வழக்கு. அதுல மூத்த வழக்கறிஞரும் எல்டியூசியோட ஆலோசகருமான தோழர் குமாரசாமி அவர்கள் வாதாடினார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரங்கள் வாதாடினார் அவர். அதுல எப்படி தனியார் அரசுனா என்ன, ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட போனா அவங்க லாப நோக்கத்தில் செயல்படுவாங்க. தூய்மை பணி என்பது ஒரு சேவை பணி. இவர்கள் அரசின் கீழே இருக்கும் பொழுதுதான் எப்படி இவர்களால் தூய்மை சுகாதார பணியில முழுமையாக ஈடுபட முடியும். அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே ஒரு நிறுவனம் செயல்பட்டது. அந்த நிறுவனத்திற்கு அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக அவர்கள் எல்லா குப்பை தொட்டியும் உடைத்து விட்டு போனார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க 5 வருடங்களுக்கு முன்பு. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இப்படிப்பட்ட ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருப்பதை விட ஒரு அரசின் கட்டுப்பாட்டில் தான் இவர்கள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஆனால் பேசிய அரசு வழக்கறிஞர் இது பணி, அதாவது தொழில் தகராறு சட்டத்தை பற்றியும் பேசவில்லை, தொழிற்சங்க சட்டத்தை பற்றி பேசவில்லை, பொதுநலனை பற்றி பேசவில்லை, சுகாதாரத்தை பற்றி பேசவில்லை. மாறாக ராம்கி இன்டர்நேஷனல் நிறுவனம் எப்படி செயல்படுகிறது, மல்டிநேஷனல் கம்பெனி என்பதை பற்றி விளக்குகிறார். இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க ராம்கியோட வழக்கறிஞராக இருக்கிறார்களா இல்லது அரசு வழக்கறிஞர்களா சந்தேகம் வருகிறது. கேட்கின்ற கேள்வி என்ன? தெளிவான கேள்வி. ஏற்கனவே நீதியரசர் பத சக்கரவர்த்தியின் முன்னிலையிலே ஒரு வழக்கு விசாரணை இருக்கிறது. அப்போது எப்படி நீங்கள் இதை வேறு ஒன்றாக மாற்றலாம் என்பதுதான், அதன் மீது நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க முடிகிறது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. பிறகு ராம்கியின் தரப்பில், ராம்கி நிறுவனத்தின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன், அவரும் இந்த நலன்களை எல்லாம் பேசுறாரு. நாம் என்ன கேட்கிறோம், நீங்க வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றீங்க, சாப்பாடு ஃப்ரீயா போறேன்னு சொல்றீங்க, கல்வி வசதி பண்றீங்க, என்னென்னவோ நீங்க பேசுறீங்க. 28,000 ரூபாய் சம்பளம் 15,000 ரூபாய் மாறி போனதை பத்தி பதில் சொல்லுவாங்க. மையா பிரியா சொல்றாங்க, நீங்க சம்பளம் கம்மி நினைக்கிறீங்க, அது உங்க சேவிங்ஸ் சொல்றாங்க. அது அப்படியே எம்பிக்கும் எம்எல்ஏவுக்கும் பொறுத்துனா ஒத்துக்குவீங்களான்னு கேட்கறேன். தூய்மை பணியாளர் வேலை சாதாரண வேலை கிடையாதுங்க. அங்க நின்று அந்த வேலை செஞ்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கஷ்டம். வெளியே இருந்து அன்னைக்கு நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு 28,000 சம்பளம் கொடுத்தாங்க, அதுதான் அங்க ஆடிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நீ போய் 2 நாள் வேலை செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்தா தெரியும் அவர்கள் வேலை எவ்வளவு கடுமையானது. உங்களால் 2 நாட்கள் பழைய சோறை எடுத்து கையில எடுத்து அப்புறப்படுத்த முடியுமா? எவ்வளவு நாற்றம் அடிக்கிறது. ஆனால் அந்த குப்பை தொட்டியில என்னென்ன போடுறாம, நான் மத்தவங்க சொல்ல எல்லாம் சேர்ந்து சொல்றேன். குழந்தைகள் மலத்தை போடுகிறார்கள், நாப்கினை போடுகிறார்கள், எல்லா குப்பையும் கொண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கையில எடுத்து அப்புறப்படுத்துகிறார்களே, அவர்களுக்கு 28,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா என்ன கேடுன்னு கேட்கிறேன். எதுக்கோ வாரி வாரி கொடுக்குறீங்க. அது என்ன ஏழைகள் சிரிப்பு இறைவனை காணுமோ அண்ணா சொன்னாரு. அண்ணாவோட ஆட்சி நீங்க சொல்றீங்க இல்லையா? யாரு ஏழைகள்? மைத்ரேயன் சிரிக்க வேண்டுமா, இல்ல மயிலாப்பூர் மாமிகள் சிரிக்க வேண்டுமா, இல்ல நீங்க பட்டர்களும் தீட்சிதர்களும் சிரிப்பதற்கு ஆட்சி நடத்துறீர்களா, இல்லை இங்கே பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மங்க மக்கள் சிரிப்பதற்கு ஆட்சி நடத்துகிறீர்களா? அப்ப நீங்கள் யாருக்காக இருக்கிறீர்கள் என்ற மையமான ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் நம்ம முன்னாடி எழுகிறது நான் சொல்ல வரேன். ஆக உங்கள் நோக்கம் என்ன? இது ஒரு புறம். அதற்கு பிறகு 13ஆம் தேதி நள்ளிரவு கைது செய்கிறார்கள். கைது செய்யும் பொழுது கலைஞ்சு போங்க, கலைஞ்சு போல நீங்க என்னங்க பண்ணிருக்கணும்? சட்டத்துக்கு நேரடியா வாரிசுதான் நீங்க. அடுத்த நாள் நீங்க சிஜேவிடம் சென்று, தலைமை நீதிபதியிடம் சென்று, நீங்க உத்தரவு போட்டீங்க, களைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நடவடிக்கை கேட்கணுமா? இதுதான் சட்டத்தின்படி நடத்துவது. இதற்காக நள்ளிரவு 12 மணிக்கு அடித்திழுத்து கைது செஞ்சீங்க. எத்தனை பேர் சிறைப்படுத்தப்பட்டாங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் ஆயிட்டாங்க, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். இதுதான் பொறுமையா டீல் பண்றதா? நேற்றைய தினம் 5வது நீதிமன்றத்துல வந்த வழக்கு விசாரணையின் போது அவர்கள் என்ன பொய் சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன பொய் சொல்றாங்கன்னா, 1000 பேரை நாங்கள் கைது செய்யவே இல்லை என்று பொய் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் நேரடியாக 8 மண்டபங்கள்ல 1000 பேர் கைது செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, டீ, காஃபி எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தது போலீஸ். ஆனால் நீதிமன்றத்துல பச்சை போய் என்ன சொல்றாங்க, நாங்க 7 பேரை மட்டுமே கைது செய்தோம். அதுல 5 பேர் வழக்கறிஞர்கள், 2 பேர் சட்டக்கல்லூரி மாணவர்கள், வேறு யாரையும் கைது செல்லவில்லை சொல்ல. ஆனா 1000 பேர் கைது வச்சு, நாங்கள் நேற்று இரவு கூட புளியந்தோப்பு மோகனை மீட்கணும் என்பதற்காக
இரவு 8 மணிக்கு பிறகுதான் ஆர்டர் காப்பி வந்த பிறகு கூட விடுவதற்கு தாமதம் செய்தார்கள். அவ்வளவு போலீஸ் அடிக்கணும் உதைக்கணும் என்றுதான். குறிப்பாக யாரு கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கானோ அவனுக்கு அடித்து கை காலை உடை என்பதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட. புளிந்தோப்பு மோகனை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் பார்த்தோம்னா பிரச்சனை இல்லாம கைதாக்கி விட்டார். ஆனால் குறிவைத்து அவரை தாக்கினார்கள். வேரைஸ் புளிந்தோப்பு மோகன் என்று நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த விளைவாக வேறு வழியின்றி மதியம் 2 மணிக்கு மேல அவர்கிட்ட போன கொடுத்திருக்காங்க. முத்துச்செல்வன் என்ற சட்டக்கல்லூரி மாணவர், அவருக்கு அவருடைய மனைவி வழக்கறிஞர் செங்கொடி அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி, என்னுடைய கணவரை நேற்று இரவு காணாமல் போயிட்டாரு, நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிக்கிறேன், இல்லைன்னு சொல்றாங்க என்று அவர் நேரடியாக முறையிட்டார். அதற்கு பிறகு நீதிபதிகள் எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படுகிறது வழக்கு தொடர்பாக விசாரிப்பதற்கு என்று அவர்கள் இடைவெளி விட்டு போனார்கள். அந்த இடைவெளியிலே 4 மணிக்கு நமக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞரிடம் அந்த போலீஸ் டிசி சொல்றாரு, F1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. ஏன் அது இன்னைக்கு காலையில வரைக்கும் அவருடைய துணைவியார் வழக்கறிஞர் செங்கோடி இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? நீதிமன்றத்தில் அம்பலப்பட்டு போய் விட்டீர்கள். அதற்கு பிறகும் இந்த அரசு வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் மிக மிக முக்கியம். இரவு 11:30 மணிக்கு வக்கீல்களுக்கு என்ன வேலை என்று கேட்கிறார். வக்கீல்களுக்கு என்ன வேலை, போலீஸுக்கு என்ன வேலை? அப்போது அங்க இருந்த வழக்கறிஞர் நாங்களே என்ன கேட்டோம் என்று சொல்ல போனால், கருணாநிதியை கைது செய்த போது ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இதற்காக நள்ளிரவு நீதிபதி அசோக்குமார் வீட்டுக்கு சென்றீர்கள். நாங்கள் யாரையும் தவறாக பேசவில்லை. அப்போ உங்க தலைவருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஆயிரக்கணக்கான வக்கீலுக்கு நீங்க போனீங்க இல்லையா? அது மாதிரி எங்க தலைவர்கள் யாரு? தூய்மை பணியாளர்கள். அந்த தலைவர்களுக்கு பிரச்சனைனா வழக்கறிஞர் நாங்க போகாம யாரு போவோம்? அதற்கு பிறகு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார், இல்ல இதெல்லாம் ஒரு வழக்கறிஞர் ஒரு டீசென்டா இருக்கணும். எது டீசென்ட்? எது நாகரிகம்? தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக போய் நிற்பது அநாகரிகமா? எது நாகரிகம், எது அநாகரிகம்? இந்த உழைக்கும் மக்களுக்காக போய் நாம் நிற்பது அநாகரிகம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லுவேன். இதையெல்லாம் பேசிய பிறகு இல்ல நாங்க 7 பேரை கைது செஞ்சுதான் ஆகும் என்று அவர்கள் பல சான்றுகள் கொடுத்தார்கள். நாம் பல சான்றுகள், நம்முடைய வழக்கறிஞர்கள் சான்றுகள் கொடுத்தார்கள். குறிப்பாக MHA சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் கிருஷ்ணகுமார் நேரடியாக வாதாடினார். மூத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் வாதாடினார். பார் கவுன்சில் உறுப்பினர் வேல்முருகன் வாதாடினார். மூத்த வழக்கறிஞர் குமாரசாமி ஆகியோர் நேரடியாக வாதாடினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக 250 வழக்கறிஞர்கள் அந்த நீதிமன்றத்தில் மட்டுமே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்கள் இந்த வழக்குக்காக மட்டுமே எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதையும் மீறி அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இல்ல அவங்களை நான் வழக்கறிஞர், இவர் நான் கைது செய்ய ஆக வேண்டும் நின்றார். அப்பொழுது மூத்த வழக்கறிஞர் குமாரசாமி சொன்னார், இன்றைக்கு வியாழக்கிழமை, நாளை முதல் அடுத்து தொடர்ந்து விடுமுறை வருகிறது. நாம் எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். அதிலே நன்றாக இருப்பார்கள், அடுத்த நாள் காலையில் பாத்ரூம்ல வலிக்கு விடுவார்கள். அப்படி இந்த வழக்கறிஞர்கள் என்ன வேணாலும் நடக்கலாம் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது மிகையல்ல. ஏனென்றால் அங்கே இரவிலே கைது செய்யப்பட்டவர்களை விசாரிக்கும் பொழுது யார் கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கார்களோ அவர்கள் எல்லாம் தனியாக இழுத்து கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். வளர்மதி என்ற அந்த தோழரை கைது செஞ்சிருக்கிறாங்க. பார்க்க சென்ற நிலவுமொழி செந்தாமரை என்கின்ற ஆர்த்தி என்கின்ற வழக்கறிஞரை கூட கடுமையாக தாக்கி கையில பிராக்சர் அடிச்சிருக்காங்க. என்ன அவசியம்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, சம்பந்தப்பட்ட நேரத்துல நீங்க அடிச்சீங்க பிடிச்சீங்க அதெல்லாம் தனியா பேசுவோம். அதற்கு பிறகு வழக்கறிஞர்களை போய் பார்க்கவே முடியாதுன்னா என்ன? எந்த மண்டபத்தில் 8 மண்டபங்கள்ல எங்கேயுமே அடைத்து வைக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு வழக்கறிஞர்களுக்கு அனுமதி இல்லை. இப்ப உச்ச நீதிமன்றம் கைது செஞ்சா என்ன செய்யணும்னு 11 வழிகாட்டுதல் கொடுத்திருக்குது. DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP என்ற மிக புகழ்பெற்ற வழக்கு இருக்குது. 11 கட்டளைகள். அந்த கட்டளைகள்ல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, அடைத்து வைக்கப்பட்டவர், கைது செய்யப்பட்டவர், அவருக்கான சட்ட உதவி கேட்பதற்கு எல்லா விதமான உரிமையும் உள்ளது, வழக்கறிஞரை சந்திப்பதற்கான எல்லா வித நியாயங்களும் உரிமையும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு போலீஸ், சென்னை போலீஸ் ஏற்க முடியாது என திமுக அறிவிக்கிறார்கள். நாங்கள் இரவு 8 மணி வரை இருந்து ஒவ்வொரு இடத்திலும் போராடி, எப்படி அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகும் கூட நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோம் என்கிறார்கள். உள்ளே இருப்பவர்களுக்கு தண்ணி கிடையாது, போராட வேண்டியிருக்கிறது. ஒருவர் கழிவறைக்கு சென்றால் பின்னாடியே 2 போலீஸ் வராங்க. நாங்க என்ன குற்றம் செஞ்சோம்? தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கு ஆதரவாக போராடியவர்கள் கழிவறைக்கு சென்றால் கூடவே 2 போலீஸ் வருவாங்க. கதவை சாத்திக்கிட்டு யூரின் போகக்கூடாது. இதுல என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது திமுக அரசு உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். மயிலாப்பூர்ல இருந்து யாரு மைத்ரேயன் அவருக்கு என்ன வரவேற்பு? நாங்கள் சிறுநீர் கழிப்பதற்கு கூட 2 பேரும் எங்களுக்கு வருவீங்களா? அப்படின்னா பாதுகாப்பு? நாங்க என்ன கொலை குற்றம் செஞ்சு விட்டோம்?
RSS, பிஜேபி, பாசிச கும்பலை சேர்ந்தவர்கள் எத்தனையோ அராஜகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க? உயர்நீதிமன்ற உத்தரவை மீறித்தான் அங்கே முருகன் மாநாட்டிலே அங்கே தமிழ்நாட்டை இழிவுபடுத்தினார்கள், மதுரை உருவ வைத்தார்கள். எத்தனை முறை நீங்க கைது செஞ்சீங்க? வெறும் வழக்கு போட்டு அமைதியா இருக்கிறீங்கல்ல, இப்போ வரைக்கும் வழக்குன்னு போட்டுருக்கீங்க, நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கல்ல. அப்ப பெயருக்கு சமூக நீதி அரசுன்னு பேசுறது, நாங்க பிஜேபி எதிர்ப்புன்னு பேசுவது, ஆனால் சமூக நீதிக்காக போராடுகின்ற இந்த தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடத்துவது. உண்மையாக சொல்ல போனால் நேற்று போராடி அந்த 7 பேரை மீட்டிருக்கிறோம். ஒருவேளை இல்லை என்றால் எத்தனை பேர் செத்து போயிருப்பார்கள், எத்தனை பேர் கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு தெரியுது. நான் முக்கியப்படுத்தி நான் சொல்லவில்லை. அவர்கள் நோக்கம் என்ன? சட்டக்கல்லூரி மாணவரை ஒருவரை அடித்து இழுத்து கொண்டு முயற்சி செய்கிறார்கள், மக்கள் அவர்களை போராடி மீட்கிறார்கள். என்ன அவனுக்கு நோக்கம்? அப்ப என்னன்னா, இந்த வழக்கறிஞர்கள் யாருமே தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, நீதிக்காக கேள்வி கேட்க கூடாது என்பது நோக்கம். அது மட்டுமல்ல, இது போன்று தனியார் மையத்துக்கு எதிராக யார் போராடினாலும் என்ன செய்வேன் என்று காட்டுகிறார்கள். இப்ப நான் என்ன சொல்றேன், மெரினாவின் போராட்டத்துல இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது என்ன போலீஸ் செய்ததோ அதையே தான் நீங்களும் செய்யறீங்கன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இதுல போலீஸ் விஷயத்துல என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். அவர்களே தீ வைத்தார்கள், அதாவது அந்த பகுதிகளில் தீ வைத்து விட்டு வன்முறையாளர்கள் என்று சொன்னார்கள். அந்த வீடியோ தான் பார்த்தோம். அதே போலவே இவர்களே பேருந்துகளை உடைக்கிறார்கள், உடைத்து விட்டு நாங்க உடைச்சிட்டோம்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இன்னொரு முக்கியமான நிகழ்வு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக கேள்வி கேட்டார்கள். என்ன வழக்கு பதிவு செய்து கைது செய்தீர்கள் 7 பேரையும்? இந்த 7 பேர் மீது நாங்கள் பிபிடி ஆக்ட் போட்டுறோம். பிபிடி ஆக்ட்னா அரசு சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கு. அவர் தெளிவாக, அதாவது போலீஸ் தரப்புல காட்டப்பட்ட வீடியோ பார்த்துட்டு சொல்றாரு, இந்த வீடியோவுல எம்டிசி காவல்னு போட்டிருக்கு, அதாவது போலீஸ் வண்டி என்று எழுதி, எம்டிசி போலீஸ் வண்டி எழுதியிருக்கீங்க. அப்ப கைது செய்த பிறகு அவர்கள் பேருந்துகளை உடைத்தார்களா, இல்லை பேருந்தை உடைத்ததால் நீங்கள் கைது செய்தீர்களான்னு கேட்கிறார். பதில் சொல்ல முடியல. இந்த கேள்வி பலரும் குழப்பமாக இருக்கலாம். ஆனா ஏன் நான் தெளிவுபடுத்தினா, நீங்கள் கைது செய்த பிறகு உடைச்சாங்கன்னா அது பிபிடி ஆக்ட் போட முடியாது. ஏன்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற வண்டி. கரெக்டா? அப்ப கைது செய்வதற்கு முன்பு அவர்கள் வேறு சில பேருந்துகளை உடைத்து விட்டார்கள் சொல்லி கைது பண்ணீங்களா? பதில் சொல்ல முடியல. அரசு தரப்பு வழக்கறிஞரால இல்ல ஏறின பேருந்து உடைச்சாங்கன்னு சொன்ன பிறகு, அப்ப நீங்கள் எதற்காக கைது செய்தீர்கள் என்ற கேள்விக்கு அரசு தரப்பு பதில் சொல்ல முடியவில்லை. நீங்க என்ன பண்ணிருக்கணும், முதல்ல நீங்க அவ்வளவு சட்டப்படி நடக்கக்கூடிய நபர்கள்லாம் முதல்ல யார் யாரும் அவங்க பேர்லாம் எஃப்ஐஆர் போட்டு, இந்தாங்க எஃப்ஐஆர் காப்பி, அரெஸ்ட் பண்ண அரசு கார்டு கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. அப்ப எப்படி கைது பண்ணணும்? அதனாலதான் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், இது சட்டவிரோத கைது அல்ல, சட்டவிரோத தடுப்பு, இல்லீகல் டிடென்ஷன், நாட் இல்லீகல் அரெஸ்ட். அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, இல்ல இந்த புலிந்தோப்பு மோகன், பாரதி, சுரேஷ் உள்ளிட்ட இந்த 7 பேர் மீதும் பல்வேறு ஆவணங்கள் இருக்கின்றன, அவர்கள் குற்றம் செய்தது தொடர்பாக நாங்கள் அதை திங்கட்கிழமை தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாரு. அதுக்கு நீதிபதி சொன்னா, ஃபர்ஸ்ட் யூ ரிலீஸ், ஆஃப்டர் யூ வில் சப்மிட் டாக்குமெண்ட் என்று சொன்னார். ஏனென்றால் இது பெயில் வழக்குல, பிணை வழக்குல சட்டவிரோத தடுப்பை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஹெச்சிபி. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, போராடியது தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய ஜனநாயக தூண்கள் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் போய் நிற்போம். என்ன தப்பு? நாங்க என்ன தப்பு செஞ்சோன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னது 7 பேரும் எந்த பேருந்து உடைத்தார்கள் என்ற ஒரு ஆவணத்தை கூட உங்களால் காட்ட முடியவில்லை இந்த திமுக அரசால். நீதிமன்றத்துல எந்த ஆவணம், அதாவது ஹெச்சிபி பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்ற ஆவணத்தை அந்த நீதிமன்றத்தில் அப்போது நீங்கள் காட்ட வேண்டும், அதான் முக்கியம். இல்லை என்றால் அது சட்டவிரோத அழைப்பு என்ற வகையில் தான் அவர்கள் 7 பேரும் நேற்று போராடி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடுவிக்கும் போது கூட, உயர்நீதிமன்ற உத்தரவு வந்த போது கூட, போலீஸ் மிக மூர்க்கத்தனமாக, மிக கொடூரமாக அந்த பிரச்சனையை அணுகிறதுன்னு நான் சொல்றேன். அப்ப இவர்கள் நோக்கம் முழுக்க என்னவா இருக்குன்னா, இந்த திமுக அரசு 2030 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்யணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. எப்படி? அரசு துறைகள் மூலமாக அல்ல, ராம்கியை போல பல்வேறு மல்டிநேஷனல் கார்பரேட் கம்பெனி மூலமாக தான் இந்த பொருளாதாரம் ஈடுகட்ட முடியும். அதற்கு இடையூறாக இந்த போராட்டம் இருக்கிறது என்பது அவர்கள் பிரச்சனை. ஆகவே இது திமுக, அதிமுக, மறுமலர்ச்சி திமுக போல இன்னைக்கு ஸ்டாலினுடைய கார்பரேட் திமுகவா மாறிக்கொண்டிருக்கிறது. இது தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் இவர்கள் சொல்வது போல பாசிசம் உள்ளேதான் வந்துவிடும். இவர்கள் அராஜக நடவடிக்கை இருக்குது, அதன் காரணமா பாசிசம் இப்போது உள்ள வருமோ? கண்டிப்பா வரும்.
நீங்கள் பெரியாரிய அமைப்புகளும் திமுகவினரும் அந்த போராட்ட ஆதரவு தெரிவிக்கல. அங்க மதுவதி வந்துட்டாங்கல்ல, தமிழிசை வந்துட்டாங்கல்ல. அதே போல உங்கள் நடவடிக்கைகளே இங்கே பாசிசத்தை உள்ளே கொண்டு வந்துவிடும். வெளியே இருக்கிற ஆட்கள் தேவையில்லை. ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரை மிகவும் ஆணவத்தோடு இருக்கிறார். என்னன்னா, தமிழ்நாட்டுல கண்டிப்பா இந்த ஒரு அதிமுக ஜெயிக்காது. ஏன்னா பிஜேபி ஒரு கூட்டணி இருக்கிறாங்க. இந்த பிஜேபி கூட கூட்டணி இருந்தால் ஓட்டு கிடைக்காது என்ற ஒரே காரணத்துக்காக இவர் வழி இல்லாமல் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்ற முடிவுக்கு வந்ததால் தூய்மை பணியாளர் பொருளமாக ஒழுக்கியிருக்கிறார். அல்லல் பட்டு ஆட்டாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும்படி என்று சொல்வார்கள். அந்த தூய்மை பணியாளர்களின் கண்ணீர் அமிலமாக மாறி திமுகவின் அழிவுக்கு ஒரு ஒரு தொடக்க புள்ளியை வைத்திருக்கிறது சொல்ல போனால் அது மிகையல்ல. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பரிமாறினார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. மேயர் மேயர் அவங்க கூட சேர்ந்து 200 தூய்மை பணியாளர்கள் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நலத்திட்டங்களுக்காக நன்றி தெரிவிச்சு ஊர்வலம் போனாங்க அப்படின்னு செய்திகள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக ஒரு புறம் நீங்க அவர் தூய்மை பணியாளர்களை கண்டுக்கல, ஓட்டு அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க நேற்று ஒரு 6 திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு 200 தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவிச்சு ஊர்வலம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் விஷயம், நாங்கள் கேட்பது நிரந்தர வேலை. நீங்கள் சோறு போடுவது சோறு. நிரந்தர வேலையை கொடுத்துட்டு அவங்களே சாப்பாடு போட்டுருக்காங்க. நீங்க தலைமைச் செயலகத்துல பணியேற்றக்கூடிய இல்ல போலீஸ்ல இருக்கிறாங்களே, போலீஸ்ல வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் இலவசமா சாப்பாடு போறேன்னு ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா அவங்களுக்கு போதிய சம்பளம் இருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? இலவசமா சோறு போடுறது இல்ல. நீங்க எதுக்கு இலவசமா சாப்பாடு போடணும்? நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில ஒழுங்கா நீங்க வேலை கொடுங்க. அரசின் கீழ் எல்லாம் பணியாளர்கள் ஆக்குங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் அதை கொடுக்காம செத்து போனா 10 லட்சம் 5 லட்சம் இதெல்லாம் செத்த பிறகு தானே கிடைக்கும். ஒரு மனிதன் இன்றைக்கு வாழும்போது ஒரு சக மனிதனாக ஒரு தொழிலாளியாக வாழ்வதற்கான எவ்விதமான உரிமையும் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு மாறாக சோறு போடுகிறேன், இல்ல நீங்களாம் இலவசமா பேருந்துல வாங்க, நீங்க செத்த பிறகு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பது என்பது என்ன பயன்? ஆக நான் கேட்பது என்ன சொல்ல போனா, நாங்கள் கேட்பது என்ன, தொழிலாளர்கள் கேட்பது என்ன? நிரந்தர வேலை, அரசு வேலை. நாங்கள் பணியில ஏதாவது வேலை செய்யாம இருந்தோமா, தப்பா வேலை செஞ்சோமா என்றால் அதை பத்தி நீங்க பேசுங்க. ஆனா நாங்கள் கேட்பது எதையுமே நீங்கள் கொடுக்காமல் நாங்கள் கேட்காதெல்லாம் கொடுக்குறீங்க. அது யாரு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கேட்கறேன். ஒரு அரசு ஊழியர் பணியில இறந்து விட்டால் அவருக்கு தேவையான அளவுக்கு அந்த கிராஜுவேட்டி பணம் கொடுக்கறது அரசோட வேலை. அதை அவங்களே கொடுத்துட்டு போட்டுமே. நீங்க கொடுக்குற 10 லட்சம் உங்க பணமா கொடுக்குறீங்க, இன்சூரன்ஸ் பணம் கொடுக்க போறீங்க, அதானே? இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது போலவும் நீங்கள் மீண்டும் நான் சொல்ல போனா உரிமைகளை கேட்டால் நீங்கள் பிச்சையை போடாதீர்கள். அப்புறம் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அது அந்த மக்களை மிகவும் இழிவுபடுத்துவது. எல்லாரும் சாப்பாடு தாங்க சாப்பிடுவாங்க. நீங்க பிராமணர்களோடு உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுகிறார்கள் எங்கேயுமே பதில் செய்து கிடையாது. இதை விட அந்த மக்களை இழிவுபடுத்துறது என்ன? இல்ல மனிதர்கள் தான் எல்லாருமே. ஆனா இல்ல தூய்மை பண்ண சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு? அதை விட அந்த மக்களை இழிவுபடுத்துவது இருக்குமா? ஆக நான் மீண்டும் கேட்பது, ராம்கி என்ற நிறுவனத்தில் நான் நினைக்கிறேன் ராம்கி நிறுவனம் மிக சிறப்பாக செயல்படும் என்றால் திமுக அரசு இன்சபிஷியன்ட் ஒத்துக்குவாங்க. வக்கில்லாத அரசு என்று நீங்க ஒத்துக்குவீங்களா? அரசு வழக்கறிஞர் சொல்றாரு, மல்டிநேஷனல் கார்பரேஷன் கம்பெனி அதை விட மிக சிறப்பாக தூய்மை பணியை யார் செய்ய முடியும் என்று கேட்டால் ஒரு குப்பையில கூட வக்கில்லாத இந்த மாநகராட்சியை வைத்துக் கொண்டு என்ன பயனு? அதையும் கொண்டு ராம்கியோட இணைச்சிருங்க நான் சொல்றேன். ஆக நான் மீண்டும் சொல்வது, இது தனியார் மயத்துக்கு எதிரான போராட்டம். இது வலுப்பெற வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டங்கள் வெடித்து அந்த மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்த பணிகள் ஒழித்து கட்டப்பட்டு அரசு பணிகள் மூலமாகத்தான் அனைத்து வழியும் நடைபெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை, நம்முடைய கோரிக்கை. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தோழர். நன்றி.